இன்றைய வேத வசனம் யோபு 12:12. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அருமையானவர்களே, இன்றைய வாலிபர்கள் முதியோரை மதிக்கிறதே இல்லை. முதியவர்களிடத்தில் ஆலோசனைக்கும் போவதில்லை. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்கிறது, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. சாலமோன் ராஜாவை நாம் எல்லாரும் அறிவோம். அவருடைய மகன் ரெகோபெயாம் அரசனானான். சகல ஜனங்களும் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, உங்கள் தகப்பனார் எங்கள் மேல் அதிகமான பாரத்தை சுமத்தினார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். உடனே அவன் முதியோரிடத்தில் கலந்து ஆலோசித்தான். அவர்கள் சொன்னார்கள், நான் உங்கள் பாரத்தை லகுவாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்மையாக பதில் சொல்லும். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் உங்களிடத்தில் நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னான். ஆனால் அவன் முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்துக்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோடே சொல்ல வேண்டும் என்றான். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே அந்த ஜனங்களின் தலைவனான யெரொபெயாமும் சகல ஜனங்களும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடே பேசி ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். பாருங்க, உடனே அவ்வளோ பேரும் சேர்ந்து, இஸ்ரவேலே உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்போது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கள் என்று சொல்லி அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். 10 கோத்திரங்கள் ரெகோபெயாமின் கையை விட்டு போய்விட்டன. அருமையானவர்களே, நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும், குறிப்பாக வாலிபர்கள் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளிடம், வயது முதிர்ந்தவர்களிடம் ஆலோசனை கேட்பது உங்களுக்கு நல்லது. ஏனெனில் அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்களில் உங்கள் உடன் வாலிபர்களோடு தீர்மானம் எடுப்பதை பார்க்கிலும் வயது முதிர்ந்த நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளிடம், உங்கள் பெற்றோரிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவீர்களானால் அவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார்கள். ஆலோசனைக்காரர் அதிகம் உண்டானால் ஜெயம் உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று வசனம் சொல்லுகிறது. எந்த காரியத்தையும் செய்வதற்கு நல்ல யோசனை செய்து ஆலோசனையை கேட்டு ஞானத்தை பெற்று அதன்படி செய்யும்போது அந்த காரியம் வாய்க்கும் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கும்போதும் ஆண்டவரே, நாங்களே அதை எடுத்து விடாதபடி, அல்லது ஆண்டவரே எங்களோடு இணைந்த வாலிபர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யாதபடி, நல்ல முதிர்ந்த ஆவிக்குரிய தலைவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆவிக்குரிய தாயையும் தகப்பனையும் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு.